ஹாய் அவந்திகா, நம்ம இன்னைக்கு எங்க போலாம்? அவந்திகாஸ் வந்து குகைக்குள்ளையா? ஒரு நல்ல குகைக்கு போமா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகான ஒரு குகை இருக்கு. அந்த அந்த குகைக்குள்ள போவோம், சரியா? ஓகே. நாங்க வரோம், போயிட்டு வரோம். கொஞ்சம் கால் வளர்க்கனாலும் ஓகே. இதுதான் நான் கீழே இருந்து உங்களுக்கு காணிச்ச வவ்வால் பொந்து. இது நாங்கள் வவ்வால் பொந்தும்போம். இதுக்குள்ளாடி என்னென்னா குகை, பெரிய குகை உள்ளாடி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி உருவாயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கா? ஸோ எல்லாருக்கும் அதே ஆச்சரியம் தான். இந்த இதுக்குள்ளே யார் இவ்வளோ தூரம் தோண்டி எடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னா வவ்வால் நிறைய வருஷ கணக்காக, ரொம்ப லட்சக்கணக்கான வருஷமாக வவ்வால் இதில் வந்து இருந்து இதில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அது வவ்வாலோட எச்சம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த எச்சத்தில் உள்ள சம் ஆசிட்ஸ், யூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், அப்புறம் வந்து அம்மோனியா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ராக்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் பண்ணும். ஸோ டிசால்வ் பண்ணி உங்களுக்கு தெரியுது, அந்த ஒரு எல்லோ கலரில் அப்படி இருக்குது படிஞ்சு. ஸோ இப்படி டிசால்வ் பண்ணி லட்சக்கணக்கான வருஷமாக இப்படி இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் குகை உள்ளாடி உருவாயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய வவ்வால் எச்சம் இருக்கும். இன்னும் வருஷம் போக போக என்ன நடக்கும், இது உள்ளாடி உள்ளதை பூரா எடுத்து கரைச்சி குகை இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு இயற்கையின் ஒரு அதிசயம்.